ஆனா அவர் அப்படி இல்லை. அவர் கேட்கிறார், போராட்டம்னா சொல்றாரு, என்ன பார்த்து மாவட்ட செயலாளர் என்ன செஞ்சிருக்காரு வந்தா கேளுங்க. நம்ம ஆலம்பட்டியில் கூட சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்பு ஏதோ கூட்டம் போட்டாராம், சாப்பாடு போட்டாராம், போய் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, போராட்டம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம இப்போ அவரை இந்த கூட்டம் நோக்கமே எல்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. கலைஞருடைய பிறந்தநாளுக்கு முன்னிட்டு நடைபெறக்கூடிய கூட்டம் இது விமர்சனமான கூட்டம்லாம் கிடையாது. இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருந்தாரு, இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அடிப்படை பணிகளை உங்களுக்கு எதுவுமே செய்யாத நிலையில திரும்பவும் சந்திக்க வருவாரு. நீங்க சிந்திச்சு முடிவெடுங்க. அதுதான் சொல்றேன். 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் நமக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாரு ஒப்பிட்டு பாருங்க. கலைஞர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு ஒப்பிட்டு பாருங்க. இன்னொன்னையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆலம்பட்டியில் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது அன்னை சோனியா காந்தி அவர்களும் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரும் இணைந்து கொண்ட திட்டம். இதை முடக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோட ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாசிச வெறி பிடித்த பாரதிய ஜனதாவுடைய மோடி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய அவரோடு இப்ப கையோர்க்கக்கூடிய அதிமுக காரங்களும் இந்த திட்டத்தை முடைக்கணும்னு சொல்லிட்டு கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பாக சம்பளத்தை கூட கொடுக்காம வச்சிருந்தாங்க. பணிபுரிகிறார்கள் 100 நாள் வேலையில அவங்க சம்பளத்தை கூட நிறுத்தி வச்சிட்டாங்க. உட்காருங்க சொல்லிடுறாங்க, சம்பளத்தை கொடுக்கல. இது திமுக தொண்டர்களும் திமுக நிர்வாகிகிட்டையும் எடுத்து சொன்னாங்க. சரி, இந்த திட்டத்தை முடக்க பார்க்குறாங்க சொல்லி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு 100 நாள் வேலை செய்யக்கூடிய அந்த அங்கே பணிபுரியக்கூடிய தாய்மாரெல்லாம் அழைச்சு ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சோம். போராட்டத்தை நடத்தணும், மோடியை எதிர்த்து நடத்தணும், அதிமுக எதிர்த்து நடத்தணும். அந்த சம்பளம் நிலுவையில் இருந்த சம்பளத்தை கொடுத்தாங்க. 4000 கோடியை பாக்கி வச்சிருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும். அந்த திட்டமும் முழுமையாக அந்த திட்டமும் சம்பள உயர்வோடு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் திமுக மீண்டும் 2026ஆம் ஆண்டு வர வேண்டும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய போறாங்க இந்த தொகுதி மக்கள். அது எந்தவித மாற்றம் கிடையாது. ஆனால் திருமங்கல சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய ஆலம்பட்டி கிராமத்தில் தான் உதயசூரியன் சின்னத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்று தந்தீர்கள் என்ற செய்தியை தர வேண்டும். அதிகமான வாக்குகள் என்று சொன்னால் இங்க எவ்வளவு வாக்குன்னா 2400 வாக்கு சொல்றாரு. எப்படி பதிவாகிறது? ஒரு 2000 வாக்குகள் பதிவாகும். 2000 வாக்குகளும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக அந்த ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நாங்க, உங்களில் ஒருவராக பயணிக்கிறோம். முடிவெடுங்க. உள்ளூர்காரன் உரிமையோடு நீங்க கேட்கலாம், உரிமையோடு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் ஏற்றத்தாழ்வுலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் எல்லாங்கிற திட்டத்தோட தான் நாங்க செயல்பட்டு இருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய